அனு, நான் வந்தது கூட தெரியாம அப்படியே அந்த ஸ்மைலில பாத்துட்டு இருக்க. உன்ன மாதிரியே இருக்கே, நீ வரைஞ்சதா? எப்பவும் போன்ல தான் ஸ்மைலி அனுப்புவ, இப்ப பேப்பர்லயே வரைய ஆரம்பிச்சிட்டியா? ஓகே, ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு, அப்புறமா பேசலாம். ஓகே. அப்போ இது இவர் வரைஞ்சது இல்லையா? அப்போ யார் வரைஞ்சது? நம்ம அனுப்பின லெட்டரை சார் எங்க வச்சிருப்பாரு? ஒருவேளை நம்ம டேபிள்ல வச்சிருப்பாரோ? நான் எழுதின லெட்டர் எங்க? இதுல என்னமோ தப்பு நடந்திருக்கு. நான் எழுதின லெட்டர் எங்க போச்சு? அதை கண்டுபிடிச்சே ஆகணும். எஃப்எம் மேடம், இதோ வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். எஃப்எம், நேத்து உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தனே, அத நீங்க சூர்யா சார் கிட்ட கொடுத்துட்டீங்களா? இல்ல மேடம், அந்த ஃபைலை மீரா மேடம் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்க டேபிள்லயே அந்த ஃபைலை வைக்க சொன்னாங்க. நான் வச்சிட்டேன் மேடம். என்ன எஃப்எம், நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நான் ஃபைல சூர்யா சார் கிட்ட தானே கொடுக்க சொன்னேன். நீங்க ஏன் மீரா மேம் கிட்ட கொடுத்தீங்க? நான் என்ன மேடம் பண்றது? ஃபைலை என்கிட்ட கொடுன்னு மீரா மேடம் கேட்கும்போது நான் என்ன மேடம் செய்யறது? அதான் ஃபைலை கொடுத்துட்டேன். கேட்டா உடனே கொடுத்துருவீங்களா? சரி, நீங்க போங்க. இதுல என்னமோ நடந்திருக்கு. அனு, சாப்பிடலாமா? அதுக்குள்ள லஞ்ச் டைம் வந்துருச்சா? என்ன, எனக்கு பசிக்குது. நான் கேண்டீன் போறேன், வரியா? இல்ல ஸ்வப்னா, நீ போ, நான் இங்கே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு உங்க அம்மா ஸ்பெஷலா ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்களா? கொடுத்து வச்சபடி நீ. ஓகே, நான் போயிட்டு வரேன். பாய். ஹலோ அனு, கல்யாண புரோக்கர் கிட்ட உனக்கு ஏத்த பையனா பார்த்து போட்டோ எல்லாம் உன் போனுக்கே அனுப்ப சொல்லிருந்தேன். அனுப்பிட்டாரா? கொஞ்சம் வந்திருக்கான்னு பார்த்து சொல்ல. ஐயோ அம்மா, நான் மீட்டிங்ல இருக்கேம்மா. நீ எங்க வேணா இரு, போன் உன்கிட்ட தானே இருக்கு, பார்த்து சொல்லு. அம்மா, முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், புரிஞ்சுக்கோ. என்ன வேணா இருக்கட்டும், நீ அந்த போட்டோ எல்லாம் பாரு, அத சொல்லத்தான் கூப்பிட்டேன். இப்ப பாரு, மீட்டிங் கேன்சல் ஆயிடும்.
சும்மா இருடா. Mira, we will continue this meeting later. But sir, this is very important meeting. It's okay, Mira. We will catch up later. Okay, sir. Anu, we need to discuss. என்னாச்சு அனு? ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? உங்க அம்மா என்ன சொன்னாங்க? ம். அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேரேஜ் புரோக்கர் அனுப்பின போட்டோஸ் இதெல்லாம். எனக்கு பிடிச்ச பையனை நான் செலக்ட் பண்ணணுமா? அதுக்கு தான் அம்மா ஃபோன் பண்ணாங்க. எல்லாம் சின்ன பையனா இருக்காங்க. என்ன சார் நீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் தான் எங்க அம்மா இப்படி பண்றாங்களோ? எத்தனை தடவை சொன்னாலும் என்னோட கல்யாணம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா படுது. உங்க அம்மாவை சொல்லி குத்தம் இல்ல அனு. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தா வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறது சகஜம்தான். ஆக்சுவலி ப்ராப்ளம் உன் மேலதான். ஏன் மேலையா? எஸ், நீ நம்ம லவ் மேட்டரை வீட்டுல சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது. நானும் சொல்லதான் ட்ரை பண்றேன். ஆனா என்னென்னமோ நடந்து அது எப்படியோ ஆயிடுது சார். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீயே சொன்னா அது ஒரு மாதிரி. அப்படி இல்லாம நம்ம லவ் விஷயத்த அவங்களா தெரிஞ்சுக்கிட்டா அது நல்லாவா இருக்கும்? ஐயோ, அதுக்குதான் சொல்ற, நீயா சொல்றது பெட்டர்னா. இப்பவும் நான் உன்னை புஷ் பண்ணல, ஆனா நீயா சொல்றதுதான் சரியான டிசிஷன். ஓகே சார், சொல்றேன். ஓகே அனு, டோன்ட் வரி, பாத்துக்கலாம். சரி. இந்த கலர் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த புடவை நல்லா இருக்குண்ணே, இதுவே பேக் பண்ணிடுங்க. சங்கர், இதுக்கு பில் போட்டு. சரிங்க. என்ன அனுமா இந்த நேரத்துல? உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்பா. இப்பதானே கிளம்பி போன ஆபீஸுக்கு. இத காலையில என்கிட்ட பேசிருக்கலாமே. அது வந்துப்பா, அது அனு, எந்த விஷயமா இருந்தாலும் டக்குன்னு சொல்லு, அப்பாக்கு வேலை இருக்கு. அதுப்பா, அது அனுமா, முக்கியமான விஷயமா இருந்தா இப்ப பேசு. இல்ல சாயங்காலம் நான் கடையில வந்த பிறகு பேசிக்கலாம். ஸ்டாக்ஸ் எக்கச்சக்கமா வந்திருக்கு, அதனால அப்பாக்கு வேலை பிரஷர் ஜாஸ்தி. சொல்லு சொல்லு. அது அது சூர்யா சார் உங்ககிட்ட பேசணுமாப்பா. என்ன அனுமா இது வேலை நேரத்துல? கொஞ்சம் கூட என்ன இருக்கு அவருக்கு என்கிட்ட பேசுறதுக்கு? என்ன பேசணுமா அவருக்கு? எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு என்கிட்ட வந்து சொல்லு. என்ன இது அவர்கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியம்மா நீ? அது இல்லப்பா, உன்னோட எதிர்காலம் பத்தின்னு சொல்ல. அதுப்பா, என்னோட எதிர்காலத்தை பத்தி பேசணுமாப்பா. உன் எதிர்காலத்தை பத்தி அவர் பேசணுமாமா? அப்புறம் நான் என்னத்துக்கு இருக்கிறேன்? உன் அப்பா என்ன செத்தா போயிட்டான்? ஆனாலுக்கு என் பொண்ணு எதிர்காலத்தை பத்தி பேசுறேன்றாங்க. கையாலாகாதவன் குத்தி காட்டுறாங்களா என்ன? இந்த பாரு, இது மாதிரி அவன் பேசுறதுனால பிரஷர் ஜாஸ்தி ஆகுது எனக்கு. சொல்லிட்டேன் நான். உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கு, உன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு உன் அப்பா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். ஞாபகத்துல வச்சுக்க. வேற யாரும் இதை பத்தி பேச வேண்டியதில்லை. நீ போனை வேணும், நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். சரிப்பா. அனு அனு அனு, ஒரு நிமிஷம். இத பாரு, இப்போ உனக்கு வயசு 20. இந்த வயசுல உலகமே நம்மளதான் உத்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நாம நினைப்போம் நம்மள யாருமே பாக்குறது இல்லன்னு. ஆனா எல்லாரும் நம்மளதான் கவனிச்சிட்டு இருப்பாங்க. நம்மளும் கள்ளங்கப்படம் இல்லாம தான் எல்லார்கிட்டயும் அந்த வயசுல பழகிட்டு இருப்போம். ஆனா உலகமும் மத்தவங்களும் அப்படித்தான் நம்புவாங்கன்றத நீ நம்ப கூடாது. அத புரிஞ்சுக்க, விவரமா நடந்துக்கணும். எதுக்குப்பா இதெல்லாம் இப்ப சொல்றீங்க? நான் உன் அப்பா இல்ல, அதனாலதான் இப்ப சொல்றேன். இதுக்கு தான் சார் சொன்னேன். கரெக்டனோ? இப்ப வாச்சும் புரியுதா உங்களுக்கு? நான் நெஜோன்னு சொன்னது
உங்க அப்பா நம்பியார்னு நான் சொன்னத. சார் அவர் இவ்ளோ கோவமா பேசினாரு, உங்களால எப்படி சார் இப்படி பேச முடியுது? உங்க அப்பா இப்படிதான் பேசுவாருன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எதுக்கும் இன்னொரு தடவை நீ தனியா உங்க அப்பா கிட்ட பேசிப்பாரு. ம். மேடம், அவசரமா அப்பாவை பார்க்க போனோன்னு சூர்யா சார் கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்போ தற்செயலா நீங்களும் பங்கஜ் சாரும் பேசுறத கேட்டேன். டெண்டர் விஷயத்துல நீங்களா மேடம் இப்படி பண்ணீங்க? என்னால நம்பவே முடியல மேடம். அத பத்தி சூர்யா சார் என்கிட்ட இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்ன கண்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த அளவுக்கு போவீங்கன்னு சத்தியமா நான் நினைச்சு பார்க்கவே இல்லை மேடம். டெண்டர் லீக் ஆன அந்த நாள் நிஜமாவே என் வாழ்க்கையில ஒரு பிளாக் டே மேடம். அன்னைக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அன்னைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா, ஐயோ, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் கூட உங்களுக்கு ப்ராப்ளம்னா என்ன மட்டும் டார்கெட் பண்ணுங்க, என் ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணாதீங்க மேடம். இன்னொன்னு சொல்லிடுறேன் மேடம், சூர்யா சருக்கு இப்பவும் உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு. தயவு செஞ்சு அதை கெடுத்துக்காதீங்க. எதா இருந்தாலும் இனிமே இப்படி பண்ணாதீங்க. கேட்டு, அனுமா நீ எங்க போன, எப்ப போன, யார் கூட போன, எதுக்கு போன, இப்படி சந்தேகப்பட்டு ஏதாவது கேள்வி கேட்டிருக்கேனா? ஏன் கேட்டதில்ல? ஏன்னா அப்பாவுக்கு உன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நீ எந்த தப்பும் பண்ண மாட்ட, இந்த உலகத்துக்கு முன்னால அப்பாவை தலை குனிய வைக்க மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. நான் என்னைக்காவது அடுத்தவங்க சொல்ற பேச்ச கேட்டு, அனுமா நீ எங்க போன, எப்ப போன, யார் கூட போன, எதுக்கு போன, இப்படி சந்தேகப்பட்டு ஏதாவது கேள்வி கேட்டிருக்கேனா? ஏன் கேட்டதில்ல? ஏன்னா அப்பாவுக்கு உன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நீ எந்த தப்பும் பண்ண மாட்ட, இந்த உலகத்துக்கு முன்னால அப்பாவை தலை குனிய வைக்க மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. ஆனாலும் திரும்ப திரும்ப யாராவது ஒருத்தர் எரிச்சல் விட்டுற மாதிரி சில விஷயங்களை பேசும்போது இல்ல, நான் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நான் என்னமா பெரிய ஞானியா என்ன? சொல்லு, உன் அப்பா என்ன பெரிய சூப்பர் ஹீரோவா? சாதாரண மனுஷன் தானே. காலையில எழுந்து அவசர அவசரமா கடை கிளம்பி கடைக்கு வந்து கடையில இருக்கிற அத்தனை வேலை பளுவையும் சுமந்து அப்புறம் வீட்டுக்கு வந்தா வீட்டுல கண்டவன் பேசுறதையும் கேட்டு, இது போதாதுன்னு பர்சனலா இருக்கிற பிரச்சனை. அப்பாவுக்கு வயசும் ஆயிடுச்சு, உடம்பு முன்ன மாதிரி ஒத்துழைக்க மாட்டேங்குது. இதுல எல்லாம் வர அந்த ஒரு பிரஷர் இருக்கு பாத்தியா, அதனாலதான் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் தெரியாம சில சமயம் மடத்தனமா ஏதாவது பேசுறேன். நீ என்ன தப்பா நினைக்காத அனுமா. நான் ஏன்பா உங்களை தப்பா நினைக்க போறேன்? நிச்சயமா கிடையாதுப்பா. அனுமா, உண்மையை சொல்லணும்னா நீ இப்ப என்ன பார்க்க வந்த பாத்தியா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொல்லு, அப்பா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குமே, அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லணும்னா நீ ஆபீஸ்ல இருந்து கிளம்பி இங்க வந்த. அதுல இருந்தே நீ இந்த அப்பாவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன்னு எனக்கு நல்லா புரியுது. இதே மாதிரி எல்லா விஷயத்திலயும் அப்பாவுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கையும் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி என் பொண்ணை நான் நல்லபடியா தான் வளர்த்திருக்கேன்ற சந்தோஷம் எனக்கு எப்பவும் இருக்கு. இந்த உலகம்
ரொம்ப முட்டாள்தனமான உலகம்மா. பொன் குழந்தைய பெற்றுட்டாலே அப்படி இப்படி பேசுவாங்கன்னு தெரியும். அதுலயும் வீட்டுல ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருந்ததுன்னு வச்சுக்க, ஏடா கூடமா கண்ணா பின்னான்னு பேசுவாங்க. ஆனா இவ்வளவு கேவலமா பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுலதான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். அதனால நீ அப்பாவை தப்பா நினைக்காத. உன்ன மாதிரி இன்னசென்ட்டா பேசி அவரை கைக்குள்ள போட்டுக்க எனக்கு தெரியல. அவரே வந்து சொல்லட்டும், அப்பதான் அந்த லவ்க்கு ஒரு மரியாதைன்னு நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா நீ நான் என்னெல்லாம் செய்யாம விட்டனோ அதெல்லாம் பண்ணி அவரு பக்கத்துல போயிட்டேன். நான் பண்ண தப்பு அவர்கிட்ட இருந்து விலகி இருந்ததுதான். இவ்ளோ பெரிய லாஸ் நீ எனக்கு கொண்டு வருவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இன்னைக்கு நீ என்ன கேள்வி கேட்டுட்டு போற, நான் பதில் சொல்ல முடியாம அமைதியா இருக்கேன். என்னமோ நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரியும், நீ ஏதோ போன போதுன்னு மன்னிச்சு விட்ட மாதிரியும் பேசிட்டு இருக்கல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இட்ஸ் ஆல் மை ஃபேட். இல்ல அனு, இந்த அவமானத்தை என்னால தாங்கிக்கவே முடியல. நிச்சயம் அதை எப்படி பழி தீக்கணுமோ அப்படி நான் தீத்துப்பேன். ஆக்சுவலி நான் ஒரு சான்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இனிமே நான் அப்படி வெயிட் பண்றதுல அர்த்தமே கிடையாது. நானே அந்த சான்ஸ் கிரியேட் பண்றேன். அந்த ரகுபதி எனக்கு போன் மேல போன் போட்டு என்கிட்ட அந்த வீடியோவை கேட்டுட்டே இருக்கான். அதை இப்பவே நான் அனுப்புறேன். அப்பா கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னாரு? சார், அப்பா சொல்றதெல்லாம் கேட்டப்போ எனக்கு தான் சார் ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு. இதுல கில்ட்டியா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச பையனை லவ் பண்றது தப்பா? டோன்ட் திங்க் டூ மச் அனு. அப்பா ரொம்ப அட்வைஸ் பண்ணாரு சார். அவர் என்ன ரொம்ப நம்புறாரு. அவர் சொல்ல சொல்ல நெருப்பு மேல உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. அனு, முதல்ல நீ பண்றது தப்பு இல்லைன்னு நீ நம்பணும். இல்லனா இந்த கில்ட்டி ஃபீலிங்ல இருந்து உன்னால வெளியே வரவே முடியாது. நான் உங்களை லவ் பண்றது தப்பு இல்ல சார். ஆனா அத வீட்ல சொல்லாம இருக்கிறது நிச்சயம் தப்பு தானே. அது ஒரு டெம்பரரி விஷயம். அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உனக்கு உங்க வீட்ல பேச பயமா இருந்தா சொல்லு. எப்ப வேணா உங்க வீட்டுக்கு நான் வந்து பேசுறேன். எனக்கு இதுல தயக்கமோ பயமோ கிடையாது. ஏன் இடத்துல இருந்து யோசிச்சாதான் சார் நான் சொல்ற சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும். நான் வீட்ல போய் சட்டுன்னு சூர்யா சார் தான் லவ் பண்றேன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நல்லாவே புரியுதானோ? நான் என் லவ்வ சொல்லாம உன்னை இத்தனை நாள் காக்க வச்சேன். அதுக்கு தண்டனை அதான். உன் வீட்டுல நீ சொல்ற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு எனக்கு உன் மேல எந்த உரிமையும் கிடையாது. முழுக்க முழுக்க உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் உரிமை இருக்கு. உங்க அப்பா முன்னாடியும் அம்மா முன்னாடியும் நான் கையேந்தி தான் நிக்கணும். ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? 1000 இருந்தாலும் நான் சின்ன பொண்ணு, 20 வயசு பொண்ணு. இப்ப உடனே போய் அப்பா கிட்ட நான் எப்படி கட் அண்ட் ரைட்டா பேச முடியும்? நான் உன்னை அப்படி பேச சொல்லலையே. பக்குவமா எடுத்து சொல்லுன்னு தான் சொல்றேன். அனு, 20 வயசு பொண்ணு ஒரு முடிவெடுத்தா அது சரியா இருக்காதுன்னு இந்த உலகம் சொல்லும். அதுக்காக 40 வயசு வரைக்கும் வாழ்ந்து பார்த்துட்டா 20 வயசுக்கான முடிவு எடுக்க முடியும்? அந்த நிமிஷத்துல நமக்கு என்ன தோணுதோ அந்த முடிவை நாம எடுத்துதான் ஆகணும். அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை நாம தான் ஃபேஸ் பண்ணணும். மத்தவங்க வாழ்ந்து பார்த்த அனுபவத்துல 1000 சொன்னாலும் நம்ம அனுபவத்துக்கு அது ஈடாகுமானோ? என்னன்னு பதிலே சொல்ல மாட்டேங்கிற? சார், இதுவே எங்க அப்பா வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னாங்க. அப்ப அவரு சொன்னது சரின்னு தோணுச்சு. இப்போ நீங்க சொல்றதும் சரின்னு தோணுது. நான் என்ன பண்றதுன்னே தெரியல சார். நான் எங்க அப்பாக்கும் உங்களுக்கும் மத்தியில சக்கர வியூகத்துல மாட்டின அபிமன்யு மாதிரி இருக்கேன். நோ 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 நோ. சக்கர வியூகத்துல மாட்டின அபிமன்யு நீ கிடையாது, நான் தான். என் வாழ்க்கை முழுக்க நான் அபிமன்யுவா தான் இருக்கேன். என் இடத்துல இருந்து என் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தாதான் நான் சொல்றது உனக்கு புரியும். சரி விடுங்க, நம்ம ஏன் இவ்வளவு சீரியஸா பேசணும்? வாங்க போலாம். எஸ் அனு, போலாம். சார், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மீரா மேடம் பத்தி சொல்லணும். ஏதாவது ப்ராப்ளம் ஆனோ? ப்ராப்ளம் எதுவும் இல்ல.
ஆனா அவங்க என்னால மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களை பறிச்சுக்கிட்ட மாதிரி நினைக்கிறாங்க. சோ இந்த ப்ராப்ளம்ல இருந்து அவங்க வெளியே வர நாம தான் ஹெல்ப் பண்ணணும். இதுல நாம என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? எத்தனையோ தடவை அவகிட்ட சொல்லியாச்சு. அவ தான் புரிஞ்சுக்கணும். ஹெல்ப் பண்றதுனா ஒரே ஒரு விஷயம் தான் சார். அவங்க என்ன பண்ணாலும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஏதாவது பண்ணிருந்தாலும் லைட்டா எடுத்துக்கோங்க சார். என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியானோ? நீங்க என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கலையா சார்? மறைக்கணும்னு மறைச்சதில்ல. ஆனா சில விஷயங்கள் உனக்கு தெரியாம இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சு மறைச்சிருக்கேன், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் சார் நானும் மறைக்கணும்னு மறைச்சதில்ல. ஆனா சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சு அத மறைக்கிறேன்னு நினைச்சுக்கோங்களேன். கல்யாணத்துக்கு பிறகு உன்னை பேசி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு இப்ப தோணுது எனக்கு. அதுக்குன்னு கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே விட்டுட்டு ஓடிடலாம்னு நினைக்கிறீங்களா? உன்னை விட்டுட்டு நான் எங்க போக? எனக்கு நீ, உனக்கு நான் எழுதி வச்சிருக்க. ஆமா சார், அத நிறைய தடவை ஃபீல் பண்ணிருக்கேன். எனக்கு நீங்க தானே அந்த மகமாயி எழுதி வச்சிருக்கா. அதை யாராலையும் மாத்த முடியாது. கரெக்ட். அந்த நம்பியார் நினைச்சாலும் மாத்த முடியாது. சார், சும்மா எங்க அப்பாவை கிண்டல் பண்ணிட்டே இருக்காதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் எப்படி உருகி உருகி பேசினார் தெரியுமா? அண்ணா, அது பொம்பளைங்களுக்கான போட்டி. அதுல என்ன உங்களுக்கு அவ்வளவு அக்கறை? ஏன் நான் கோலப்பட்டியில கலந்துக்க கூடாதா? உங்க கையே உடைஞ்சு போயிருக்கு மாமா, உங்களுக்கு எப்படி கோலம் போட வரும்? கையே நல்லா இருந்தாலும் கூட எங்க அப்பா கோலம் போட்டா இடிஞ்சிடும். ரெண்டு பேரும் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஏய், நேரம் வந்தாச்சு ரஞ்சனி. ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொன்னு பேசுறேன்னு சொன்னல, இப்ப நேரம் வந்துருச்சு பெரிய திரையில படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு. அப்ப எல்லாரும் அந்த ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. அப்ப தெரியும் இந்த ரகுபதி யாருன்னு. படமா? அண்ணா, என்னவோ பண்ணுங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கவா? நான் கோலப்பட்டிக்கு போகணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல எங்க நான் போறீங்க? அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீ போ. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, இருந்த அந்த மொபைலை வாங்கிட்டு வந்துடணும். அந்த மீரா அனுப்புவான்னு தவம் கடந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அவ ஒரு நாளும் அனுப்ப மாட்டா. இப்ப நமக்கு அந்த கடைக்காரன் தான் ஒரே கதி. அவன் கையில காலில் விழுந்தாவது எப்படியாவது அந்த மொபைலை வாங்கிட்டு வந்தே ஆகணும். அப்பதான் ஃபங்க்ஷன் அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு சரியா இருக்கும். சுப்போ, நீ இப்படி நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழறதுக்கு தயாராரு. இந்த காலனி கூட்டமே உன்னை பார்க்கவும் வீட்டு முன்னாடி வந்து நிக்கும். செத்தையா நீ, செத்த. பங்கஜ், என்னையாடா நீ பிச்சைக்காரன மாதிரி அலைய விட்ட? நீயும் அந்த சூர்யாவும் தலை குனிய வேண்டிய நாள் வந்துருச்சுடா. ரெடியா இருக்க. சார், எங்க காலனில கோல போட்டி, சமையல் போட்டிலாம் நடக்க போதாம். தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? யார் சொன்னாங்க? எனக்கு தெரியாம உங்க காலனில எதுவுமே நடக்காது. அது உனக்கு தெரியுமா? சார், எப்படி தெரியும்னு சொல்லுங்க. நீதானே இப்ப சொன்ன. சார், விளையாடாதீங்க சார். சொல்லுங்க சார், எப்படி தெரியும்னு. அது ஒரு மேஜிக். சொல்லு ரம்யா. எங்கடி இருக்க? நைட் எல்லாரும் கோலம் போடணும், காலையில சமைச்சு டிஸ்ப்ளே பண்ணணும். சீக்கிரம் வாடி. வர வேண்டாமா? வந்து எல்லாத்தையும் பாத்துக்கலாம். நாம தான் ஜெயிப்போம். நான் உங்க வீட்டு டீம்ல தாண்டி இருப்பேன். எங்க அம்மா டீம்ல நான் இருக்க மாட்டேன்னு எங்க அம்மா கிட்டே சொல்லிட்டேன். அதெல்லாம் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம். இப்ப நான் சார் கூட கார்ல வந்துட்டு இருக்கேன். சார் கூட வாடி இருக்க? சார் தாண்டி நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட். போன்ல சிவா நான் கூப்பிட்டதுக்கு அவர் வரேன்னு சொல்லிட்டாராம்.
நீ முதல்ல போனை வையே, இங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. என்ன சார், எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? என்னாச்சு? நாளைக்கு காலனில போட்டி நடக்க போறதா சொன்னேன்ல. பிரைஸ் வின்னர்ஸ்க்கு நீங்க தான் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்களா? அப்படியா? சார், உங்க காலனில இருந்து யாரோ ஃபோன் பண்ணாங்க. முடிஞ்சா வரேன்னு சொல்லி வச்சிருக்க. ஆனா கன்ஃபார்மா வருவேனான்னு தெரியாதானோ? அதெல்லாம் ரொம்ப தப்பு. வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா என்ன அர்த்தம்? நீங்க பண்ண ப்ராமிஸ நீங்களே மீறலாமா? நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலையானோ. நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதை போஸ்ட்பான் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். பண்ண முடிஞ்சா வரேன்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு நீங்க வரலன்னு இப்பவே கூப்பிட்டு சொல்லிடுங்க. இல்லனா எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க. பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வாங்கன்னு நீ என்ன கூப்பிடலையே? அவங்க தானே கூப்பிட்டாங்க. எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. நீ ரொம்ப கவலைப்படாத. சார், வரீங்களா வரமாட்டீங்களா? 99% வரத்துக்கு சான்ஸ் இல்ல. 1% வேணா ட்ரை பண்றேன். சரி, என்னவா இருந்தாலும் நான் அந்த போட்டியில கலந்துக்க போறது இல்ல. ஏன்? நீங்க வந்தா எனக்கு தான் பிரைஸ் கொடுப்பீங்க. அது தப்பு தானே சார்? அதுக்கு தான். ஓ, அப்படிலாம் வர கற்பனை பண்ணிட்டு இருக்கியா? ஜட்ஜுன்னு வந்துட்டா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சாப்பாடு டேஸ்டா இருந்தாதான் பிரைஸ். சாப்பாடு சூப்பரா பண்றதுல எங்க அம்மாவை அடிச்சுக்க முடியாது சார். கோலத்துல வேணா ரஞ்சினி ஆண்டி ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. ஆனா நம்பியார் சூப்பரா கோலம் போடுவாராமே. ஏன் சார் எங்க அப்பாவை எப்ப பார்த்தாலும் ஓட்டிட்டே இருக்கீங்க? பொண்ணை வச்சுக்கொண்டு சீக்கிரம் கொடுத்துட்டா நான் ஏன் ஓட்ட போறேன்? தயவு செஞ்சு நாளைக்கு வந்துருங்க சார். வராம மட்டும் இருந்துடாதீங்க ப்ளீஸ் சார். நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள கன்ஃபார்ம் பண்றானோ? இப்ப காலனிக்காரங்க கிட்ட நான் என்ன சொல்றது? இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. இத போய் நான் சார் கிட்ட எப்படி கேக்குறதுன்னு சொல்லு. ஓகே சார். சார், நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். அம்மா, ஃபுட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இப்ப எல்லாரும் டேஸ்ட் பார்க்க வந்துருவாங்க. என்னது ரெடி ஆயிடுச்சாவா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? அதெல்லாம் எப்போவோ ரெடி. 4 மணிக்கு எழுந்து உன் அம்மா எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டா. ஒருத்தரை கூட தூங்க விடலவோ. அனுமா, நல்ல வேளை நம்ம காலனில இந்த காம்படிஷன் வந்தது. அதனால உன் அம்மா ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டா. சுபு, வேற எதுவும் ஞாபகப்படுத்தாத சுபு. இன்னைக்கு ஒரு நாள் நான் நிம்மதியா இருந்துக்கிறேனே. நீ எப்பவுமே இந்த மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் யாருக்குமே பிரச்சனை கிடையாது. நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன் சப்போர்ட்டுக்கு. புஷ்பா, காம்படிஷனுக்குன்னு என்ன ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருக்க? கருவாட்டு குழம்பு, மீன் வறுவல், சிக்கன் பிரியாணி, அப்புறம் அன்னாசி பழமும் முந்திரி பருப்பு போட்ட ஸ்பெஷல் ரசம். சூப்பர். பிரமாதம். இவ்வளவு பயங்கரமா வாசனை அடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, காம்படிஷனே தேவையில்லை. நிச்சயமா நீ தான் ஜெயிப்ப. சுபு, ஜெயிச்சிருவல, கண்டிப்பா ஜெயிச்சிருவல சுபு. கவலைப்படாத, சூர்யா சார் கையால நீ தான் பிரைஸ் வாங்க போற. சார், கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயனே, அப்பா, பிள்ளையாரப்பா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நேத்து ராத்திரி தான் உன்னை வேண்டின. பரவாயில்லையே, சொன்ன உடனே வேண்டுதல கேக்குறிய. இப்ப அந்த சூர்யாவும் இங்க வர்றது ரொம்ப நல்லதா போச்சு. டேய் சூர்யா, உன்னையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு காலி பண்றா.
இது வரைக்கும் என்னை எவ்வளவு இலக்காரமா நடத்தின, இன்னைக்கு இந்த காலனிய உன்னை இலக்காரமா பார்க்க போகுதுடா. அதுக்கான நேரம் வந்துருச்சுடா. டேய், நான் அணுவுக்கும் சுப்புவுக்கும் தாண்டா வள விரிச்சேன். திமிங்கலம் நீயே வழிய வந்து மாட்டிக்க போற. இதெல்லாம் என்னோட நல்ல நேரம், உன்னோட கெட்ட நேரம் இருக்குடா உனக்கு. பிள்ளையப்பா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வர வாங்க சார். ஏன் அப்படியே நின்னுட்டாலும் போய் கட்டி பிடிக்க வேண்டியதுதானே. இப்ப நீ கட்டி பிடிச்சா எல்லாரும் பாத்துருவாங்க. ஒருவேளை இப்ப நீ கட்டி பிடிக்கலனாலும் எல்லாரும் பார்க்கத்தான் போறாங்க. தகவகா 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 தகவகா. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காலனியில் நடக்கிற ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான். அதுக்கு நம்ம சூர்யா சார் மாதிரி ஒரு பெரிய விஐபி, நம்ம கவுன்சிலர் தனசேகரன் ஐயா, இவங்கெல்லாம் வரணும்னு நம்ம ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப பேராசை. நினைச்சா கூட இதெல்லாம் நடக்காது. ஆனா அவங்க 2 பேருமே ரொம்ப பெருந்தன்மையோட நம்ம அழைப்பை ஏத்துக்கிட்டு அவங்க இங்க வந்ததுக்கு முதல்ல நம்ம தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்ல, தேவநந்தினி சாரீஸை வித்து தான் நான் என் வாழ்க்கையே ஆரம்பிச்சேன். அப்படியே என் வாழ்க்கையும் குடும்பத்தையும் ஓட்டுறேன். இப்போ அந்த தேவநந்தினி சாரீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே என் பொண்ணு அனுதான் சீஃபா இருக்கான்னு நினைக்கும் போது என்னால சத்தியமா நம்பவே முடியல. இது கனவு மாதிரி இருக்கு எனக்கு. அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்ததுக்கு அந்த ஆண்டவனுக்கும் சூர்யா சாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்த சூர்யா சார நாங்க எங்க குடும்பத்துல யாருமே ஒரு மனுஷனா பார்க்கல. எங்க எல்லாருக்குமே அவர் ஒரு தெய்வம் மாதிரி தான். ரொம்ப நன்றி சார். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சுப்பு பொன்னாடை. பெரும் மரியாதைக்குரிய கவுன்சிலர் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த சிவா அண்ணனை அழைக்கிறேன். பெரும் மதிப்பிற்குரிய சூர்யா சார் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய நான் போடுறேன். வாங்க. தேங்க்ஸ் மிஸ்டர் ரகுபதி. இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ்? நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, பதிலுக்கு நான் இது கூட பண்ணலன்னா எப்படி? நன்றி சார், நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வர சார். இப்போ போட்டியில ஜெயிச்சவங்க பேரை வாசிக்க போறேன். அவங்களுக்கு சூர்யா சாரும் நம்ம கவுன்சிலர் சாரும் சேர்ந்து பிரைஸ் கொடுப்பாங்க. சமையல் முதல் பரிசு
புஷ்பா. சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். கோலப்போட்டி முதல் பரிசு ரம்யா. கங்க்ராட்ஸ் ரம்யா. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் சார். அதான் பரிசு கொடுத்தாச்சுல, சீக்கிரமா நம்ம காலனியை பத்தின டாக்குமெண்ட்ரிய போடுங்க. அதுக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங்க. அது வேற இருக்கா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க தப்பா நினைக்கலனா நான் போலாமா? நீங்க கிளம்புங்க சார். இவ்வளவு தூரம் வந்து சிறப்பிச்சதே பெரிய விஷயம் சார். ரொம்ப நன்றி சார். சிவா, அவர் போறேன்னு சொன்னா உடனே சரின்னு சொல்லிடுறதா? சார், நீங்க இருந்து பார்த்துட்டு போங்க சார். நம்ம காலனியை பத்தின டாக்குமெண்ட்ரி சார் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆமா சார், நீங்க இருந்து பாத்துட்டு போனாதான் எங்களுக்கு சந்தோஷம். சார், எல்லாரும் ஆசைப்படுறாங்க. நீங்க இருந்து அதே ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். சரி, போடுங்க. போடு. அட, என்னாச்சுப்பா சம்பத்து? என்னது இது? போடுறதுக்கு முன்னால என்ன ஏதுன்னு செக் பண்ண மாட்டீங்களா? படமே வரலையே. இருங்க இருங்க, வரும். எங்க போயிட போகுது? சொல்லுடி. என்னடி ரம்யா, அந்த வீடியோ எப்படி இங்க வந்துச்சு? அது நாங்க அன்னைக்கு போன ஹெலிகாப்டர்டி. அதாண்டி எனக்கும் தெரியல, ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேலை தப்பிச்சோம், இல்லனா மானமே போயிருக்கும். எப்படி அந்த வீடியோ உங்க மாமா கையில வந்துச்சு? அததான் இவ்ளோ நாளா அவர் சொல்லிட்டு இருந்தாரு போல இருக்கு. தங்க முட்டை போடுற வாத்துன்னு. அது எங்களுக்கு தாண்டி புரியல. ஆனா சம்பத் தாண்டி என்னமோ பண்ணி உன்னை காப்பாத்திருக்கான். சம்பத் மட்டும் இல்லனா இன்னைக்கு மானமே போயிருக்கும். சம்பத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறீ. அதெல்லாம் இப்ப யோசிக்காத. முதல்ல போன் பேசாம படுத்து தூங்கு. உங்க அம்மா ஏதாவது பாத்திர போறாங்க. அவங்க தூங்கிட்டாங்க. சரிடி, நான் வச்சிடுறேன். என்கிட்ட நீ என்னடி மறைக்கிற? எதுக்கு அழுதுட்டு படுத்திருந்த? கோல போட்டியில பரிசு கிடைக்கலன்னு பொய் எல்லாம் சொல்லாத. இப்ப ரம்யா கிட்ட என்னடி பேசிட்டு இருந்த? அம்மா, நான் உண்மையை சொல்லிடுறேம்மா. யாரு அந்த பையன்? நீ லவ் பண்ற பையனோட பேர் என்ன? உனக்கு தெரியுமாமா? ஒரு பொண்ண பெத்தவளுக்கு அவ பொண்ணு மனசுல என்ன நினைக்கிறான்னு கூட வாடி தெரியாது. இத நீயே சொல்லுவேன்னு பாத்துக்கிட்டு இருந்தா நீ ரொம்ப ஓவரா தாண்டி போற. சொல்லு, யார் அவன்? அது வந்து நம்பிதானே அவன் பேரு? நம்பி இல்லம்மா, நம்பிக்கை. அப்படின்னா 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 சூர்யா சார் தாம்மா. என்ன உளற? ஆமாமா, நான் லவ் பண்றது சூர்யா சார் தான். அனு, இங்க பார், மாட்டிக்கிட்டோன்றதுக்காக எதையாவது சொல்லி சமாளிக்காத. பெரிய மனுஷன் அவரு. அவர் பேர்ல நீ கெடுக்காத. இங்க பாரு அனு, நீ யார லவ் பண்ணாலும் அவன் நல்ல பையனா இருந்தா
அவனே உனக்கு கட்டி வைக்கிறேன்னு உங்க அப்பா உன்கிட்ட சொல்லியிருக்காரு. மாட்டிக்கிட்டோன்றதுக்காக சூர்யா சார் பேரெல்லாம் சொல்லாதடி. இல்லம்மா, நான் சூர்யா சார் தான் லவ் பண்றேன். அனு, திரும்ப திரும்ப கேக்குற, உண்மையை சொல்டி. அம்மா, சூர்யா சார் தான்மா. எந்திரி எந்திரி எந்திரி. இங்க பார், நான் திரும்ப திரும்ப கேக்குறேன், உண்மையை மட்டும் சொல்லு. இல்ல உன்னை அடிச்சு கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன். எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு, நம்ம வீட்டுக்கே விளக்கேத்தி வச்சவரு. அவருக்கே இப்படி கெட்ட பேர் உண்டாக்கல. சத்தியமா சூர்யா சார் தான் லவ் பண்றேன். இது அந்த மகமாயி மேல சத்தியம். உனக்கு சுதந்திரம் கொடுக்கறேன்னு உன் இஷ்டத்துக்கெல்லாம் அந்த வளர்த்தாருல, அவருக்கு நீ நல்ல முதல் மரியாதை செஞ்சுட்டேடி. நல்லா செஞ்சுட்ட. ஐயோ, உன்னால நாங்க சந்திச்சு இருக்கிறது அது எங்க தலையெழுத்து. அது அப்படியே ஆயிட்டு போது நீ எங்கட கெட்டு போ. ஆனா உன்னால அந்த பெரிய மனுஷன் பேரு கெடுறது நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னமா சொல்றேன்? நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நம்ப மாட்டியா? ஏய், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எங்களால முடியாது. அறிவு இருக்காடி உனக்கு? என்ன பேசுறேன்னாவது தெரியுதா? உன்னை விட 4 வயசு பெரிய ஒரு மாப்பிள்ளைய தான் பாப்பேன்னு உங்க அப்பா சுத்திக்கிட்டு இருக்காரு. நீ உங்க அப்பா விட 4 வயசு கம்மியானவரை தான் லவ் பண்றேன்னு வந்து சொல்லிக்கிட்டு நிக்கிற. அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? சூர்யா சார் அவரு உண்டு, அவர் வேலை விட்டுட்டு சுத்திட்டு இருக்க மனுஷன்டி. அவரை போய் உனக்கு எப்படி பிடிச்சது? பாவம் சின்ன பொண்ணுன்னு உனக்கு அவர் எல்லா இடத்துலயும் வாய்ப்பு கொடுத்தாருல, அதான் அதான் உன் தகுதிக்கு மேல நீ ஆசைப்படுற. அவர் உனக்கு தந்த மரியாதைய நீ காதல்னு தப்பா எடுத்திருக்க. பாவண்டி அவரு. இல்ல இல்ல, இத இன்னைக்கே முடிச்சாவணும். வளர விடக்கூடாது. இன்னும் 2 நாள்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் புஷ்பா இல்ல. ஏமா இப்படி பேசுற? எனக்கு சூர்யா சார் தான் பிடிச்சிருக்கு. இன்னொரு தடவை சூர்யா சார் பிடிச்சிருக்குன்னு சொன்ன செருப்பு பிஞ்சிடும். அனு, என்ன உடம்பு கொள்பா உன்ன? என்ன வேற எதுவும் பேச வச்சிடாத. ஏமா அசிங்கமெல்லாம் பேசுற? சூர்யா சாருக்கு என்ன பிடிச்சிருக்குமா? இது அவரு போட்ட மோதிரம் தாமா. என்ன சொன்ன? என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. நீ என்ன அடிச்சாலும் கொண்டாலும் பரவாயில்ல, நானும் சூர்யா சாரும் ஒருத்தர் மனசார விரும்புறோம். அதுதான் உண்மை. என்னடி சொல்ற? ஆமாமா, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. அதுக்காக சமயம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி ஒரு நேரம் அமையவே இல்லம்மா. ஏய், என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியாடி? தெரியாம பேசுறதுக்கு நான் ஒரு குழந்தை இல்லம்மா. என் புருஷன் யாருன்னு முடிவெடுக்க தெரிஞ்ச எனக்கு உன்கிட்ட என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாதாமா? ஐயோ 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 ஐயோ. அம்மா மகமாய், சாமி சாமின்னு உன்னை கூப்பிட்டதுக்கு இதான் நீ காட்டுற வழியாமா? இதுல அவ போக்குல விடுனா எப்படி? என்ன அர்த்தம்? இல்ல, நான் விட மாட்டேன். நீ வந்து சொன்னாலும் நான் விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன். அம்மா, என்ன தொடாத, என் பக்கத்துல கூட வராத. நீ செஞ்சது காதல் இல்லடி, துரோகம். நீ என்ன சூர்யா சார் பண்ணது துரோகம். நல்லா செஞ்சுக்கிடி 2 பேரும். ஐயோ, என்னாலே தாங்க முடியலையே. அந்த மனுஷன் எப்படி தாங்குவாரு? இத கேள்விப்பட்ட ஒரு செத்துருவாருடி. உன் கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி என் கழுத்துல தாலி இறக்கிடுவேன் போல இருக்கே. அம்மா, என்னடி கத்துற? என் கண்ணு முன்னாடி நிக்காத. தயவு செஞ்சு என்ன தனியா விடு. என்ன கொண்டுடாத. அம்மா, அம்மா, அம்மா. அம்மா,
ஏய் என்னடி கத்துற? இந்த போன்னால தானே இவ்வளவு பிரச்சனையும். இத முதல்ல தலை சுத்தி தூக்கி போட்டு எல்லாம் சரியாயிடும். அம்மா போனை கொடுமா, முக்கியமான மெசேஜ்மா. அப்படி என்னடி பெரிய மெசேஜ்? நேத்து நைட் அவ்வளவு நடந்திருக்கு. நீ இப்ப இவ்வளவு திமிர நின்னு பேசுறனா உனக்கு எவ்வளவு தெனாவுட்டு இருக்கும்? மெசேஜா மெசேஜ்? இனி இந்த போனை நீ எப்படி என்கிட்ட இருந்து வாங்கிறேன்னு பாத்துறேன். ஐயோ அம்மா ஆஃப் பண்ணாதம்மா, ஆபீஸ்ல இருந்து நிறைய போன் வரும். ஆபீஸா? இனிமே நீ ஆபீஸ்க்கு போனதெல்லாம் போதும். நீ சம்பாதிச்சு இங்க ஒன்னும் ஆக போறது இல்ல. எல்லாம் சுப்பு பாத்துக்கோ. படிக்கிற பொண்ணுன்னு பார்த்து பார்த்து செஞ்சதுக்கு எங்களுக்கு இது தேவைதான். அம்மா ப்ளீஸ்மா போனை கொடுமா. போனும் கிடையாது, நீ ஆபீஸும் போக கூடாது. நான் சொன்னதான். என்னம்மா யாரோ மாதிரி பேசுற? நீ மட்டும் யாரோ மாதிரி உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கலாம், நான் மட்டும் யாரோ மாதிரி பேசக்கூடாதா? இனிமே எல்லாம் இப்படித்தான். ஆபீஸ் ஆபீஸ் பெரிய ஆபீஸ்.